Hi guys. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்ல 2 ஹார்ட் டிரைவ் எப்படி இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ உங்களோட லேப்டாப்ல ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி சிடி டிரைவ் ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 2 ஹார்ட் டிரைவை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேடி ஆன்லைனில் வெறும் 250 ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அதில் உங்ககிட்ட ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா இருக்க ஹார்ட் டிரைவ் இல்லை எஸ்எஸ்டியை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ பண்ண போகிற லேப்டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா Lenovo E41-25 தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லேப்டாப் தான். நீங்கள் இந்த லேப்டாப் வச்சுருந்தாலும் உங்களாலையும் பார்த்தீங்கன்னா 2 ஹார்ட் டிரைவ் வந்து ஒரே டைமில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் 2 மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட செகண்ட் ஹார்ட் டிரைவை இன்ஸ்டால் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிடி டிரைவ் ரைட் ஹேண்ட் சைடில் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதுக்கு பாட்டமில் இருக்க இந்த 2 ஸ்க்ரூவை நீங்கள் கலட்டிடுங்க. ஸோ சிடி டிரைவ் கிட்ட பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவையும் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா தனியாக, அதாவது இந்த சிடி டிரைவ் பேனலை வந்து நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த 4 ஸ்க்ரூ நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும், நீங்கள் இந்த பேனலை தனியாக எடுத்துடலாம். நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணணும் செகண்ட் ஹார்ட் டிரைவ்னு அப்படி இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த பேனலை ரிமூவ் பண்ணாலே போதும், நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த கேடிக்குள்ளே ஹார்ட் டிரைவை நம்ம இன்சர்ட் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 230 சம்திங் தான். ஸோ ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி வந்து நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அலுமினியமில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் ஹார்ட் டிரைவ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோடவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 4 ஸ்க்ரூ ப்ளஸ் ஸ்க்ரூ டிரைவரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்றத போக போக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் எப்படி ரன் ஆகுது அண்ட் எந்தெந்த மெத்தடில் நம்ம இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லை ஹார்ட் டிரைவ் மட்டும்தான் போட முடியுமா, இல்லை எஸ்எஸ்டியும் போடலாமா, இல்லை இந்த லேப்டாப்பில் ஒரு ஹார்ட் டிரைவ் ஒரு எஸ்எஸ்டி யூஸ் பண்ணலாமா அப்படின்றதையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே உங்ககிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிரைவை இன்சர்ட் பண்ணாலே போதும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராசஸ் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்கேஸ் இந்த கேடி ஆன்லைனில் வாங்கியிருந்தால் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ப்ளக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம மெமரி இல்லை கார்ட் ரீடர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் உங்ககிட்ட இருக்க ஹார்ட் டிரைவ் இல்லை எஸ்எஸ்டியை கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டாப் பேனலை திரும்ப நம்ம அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த டாப் பேனல் பார்த்தீங்கன்னா லாக்கிங் சிஸ்டம் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அதை டாப் மேலே ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே கொடுத்துருக்க அந்த ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்க அந்த சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்க்ரூ போடுறப்ப உங்களோட லேப்டாப் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஸோ அந்த சிடி டிரைவ் போடுறதுக்கான அந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹார்ட் டிரைவ் கேடியை நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஷீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க. நான் கிரிப்னஸ்க்காக பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்க அந்த ஷீட்டை இதுலேயே வச்சு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் ஏதாச்சும் ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா மேபி ப்ரொடெக்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இது அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பாட்டம் பேனலை டாப் பேனலோட கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முதல்லே சொன்ன மாதிரி இந்த லாக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஓவராக ப்ரெஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ குவாலிட்டி வந்து ரொம்ப புவராக தான் இருக்குது. ஸோ 250 ரூபாய்க்குள்ளே நமக்கு கிடைக்குது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம்தான். ஸோ இதே நீங்கள் குவாலிட்டியாக வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்புக்கு போதும். ஸோ டாப்பில் கொடுத்துருக்க இந்த 4 ஸ்க்ரூவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எப்போ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முதலே சொன்ன மாதிரி இந்த கார்னர்ஸில் கொடுத்துருக்க அந்த லாக்கிங்கை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் லேப்டாப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிரிப்னஸ் கொடுக்காம ஈஸியாக பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆகும். நீங்கள் இது எல்லாமே நீங்கள் ஃபிட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டக் ஆகும். அண்ட் செகண்ட் ஹார்ட் டிரைவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக யூஸ் ஆகாது. அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் Lenovo E41-25 இந்த மாடல் லேப்டாப் பற்றின நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா
நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக் அப்டேட்ஸ் அண்ட் டெக் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பில் இருக்க அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஸ்க்ரூவில் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்க்ரூ பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த பேனலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியே நம்மக்கிட்ட இருக்க கேடியை நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிமூவ் பண்ண அந்த பேனலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக நம்ம இன்சர்ட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது. ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு சில லேப்டாப் மாடல்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதாவது டைரெக்டாக நம்ம இன்சர்ட் பண்ணுற மெத்தட். ஸோ இந்த லேப்டாப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தட் ஒர்க் ஆகலை. ஸோ கம்ப்ளீட்டாக பேனல் ரிமூவ் பண்ணி தான் இன்சர்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் ஒரு சில மாடல் லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் இந்த கேடி வாங்கி ஹார்ட் டிரைவை நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் இன்சர்ட் பண்ணாலே போதும், உள்ளே நமக்கு வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மை கம்ப்யூட்டரில் ஃபைல் மேனேஜர் செக் பண்ணால் பார்ட்டிஷனை நம்ம எரேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த ஹார்ட் டிரைவில் ஓஎஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த பார்ட்டிஷனை ஃபார்மேட் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஓஎஸை நீங்கள் ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா மெயினாக யூஸ் பண்ணுற அந்த ஹார்ட் டிரைவ் பார்ட்டிஷனில் நம்ம இதில் இன்சர்ட் பண்ணாதான் இந்த ஓஎஸை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட இந்த ஹார்ட் டிரைவ், அதாவது எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிரைவில் ஓஎஸ் இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், இல்லை ஃபார்மேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க அந்த ஸ்க்ரூஸை நம்ம பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ் பண்ணாமலேயும் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். பட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு சரியாக இன்சர்ட் ஆகலை அப்படின்றதுனால தான் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ எது கொடுத்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்க்ரூஸ் கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் ஆகணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் உங்களோட லேப்டாப்போட அந்த பேனல் போகிற சைஸுக்கு கரெக்டாக இன்சர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரூ தேவையில்லை. ஒரு வேளை போகலை அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூவை பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணணும். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்க்ரூவோடு தான் இருக்கும், பாட்டமுக்கு மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூஸ் மட்டும்தான் நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம லேப்டாப்லேருந்து எடுத்த அந்த பேனல் கேப் இருக்க இடத்துல சேமாக பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ண போகிறோம். பட் நான் சொன்ன மாதிரியே இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆகலை. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரூஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ அது ஏன்னு தெரியல, கரெக்டாக தான் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சிடி டிரைவ் இருந்த ஒரு பார்ட். இந்த இடத்துல தான் நம்ம செகண்ட் ஹார்ட் டிரைவ் இல்லை எஸ்எஸ்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி இருந்த ஹார்ட் டிரைவை எடுத்துகிட்டு தான் நான் எஸ்எஸ்டி போட்டிருக்கேன். ஸோ 240 GB எஸ்எஸ்டி போட்டிருக்கேன். ஸோ அந்த எஸ்எஸ்டி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னாலும் அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ரேம் அப்கிரேட் பண்ணணும், அது எப்படி தெரியல அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கான வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் வந்து லிங்க்கு கிளிக் பண்ணி ஈஸியாக பார்த்துக்கலாம். தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துக்கலாம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹார்ட் டிரைவை இன்ஸ்டால் பண்ணியாச்சு, கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி ரன் பண்ணுறது அண்ட் எரேஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் போக போக நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேனல் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக போட்டுக்கோங்க. அண்ட் ஒரு ஸ்க்ரூ விடாமல் எல்லா ஸ்க்ரூவும் மேக்ஸிமம் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட்வேர் ப்ராப்ளம் வர்றதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாதது தான் ரீசன். ஸோ நீங்கள் எல்லா ஸ்க்ரூஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் வெறும் 4 GB ரேம் தான் இருக்கும். பட் அதை நம்ம எடுத்துட்டு நம்ம 16 GB ரேமை வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ
நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் 16 GB ரேம் போட்டால் எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கும் அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா GTA 5 இல்லை ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 6 அந்த மாதிரி ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸை நம்ம விளையாட முடியுமா அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி எடுக்கிறீங்களோ அதே லாக்கிங் சிஸ்டமில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா 2 கிளிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக ரேமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். அதுதான் கரெக்டாக லாக் ஆகிறதுக்கான ஒரு சவுண்ட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நமக்கு ஷோ ஆகும். ஸோ மேலே இருக்க இந்த சிடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்க அந்த எஸ்எஸ்டி. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது 465 GB, அதாவது 500 GB ஹார்ட் டிரைவ் தான். அது சிஸ்டம் வந்து நிறைய நமக்கு எடுத்துக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுலேருந்து பார்ட்டிஷன் பிரிச்சுக்கலாம். இந்த பார்ட்டிஷன் எப்படி பிரிக்க தெரியல அப்படின்னாலும் அதோட வீடியோ லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்ட்டிஷன் நீங்கள் இந்த மாதிரி பிரிச்சுக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் கவர்மெண்ட் லேப்டாப்பில் ரேம் அண்ட் எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.